வணக்கம். நமக்கு வயசு ஏறுறதுனால நம்மளுடைய பயம், பலம், பலவீனம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அதிகமாயிடும். கிட்டத்தட்ட ஒரு 30 வயசுக்கு மேலேயே நமக்கு நம்ம வயது ஏறின மாதிரி தான் இருப்போம். இது நமக்கு உடல்ல இருக்கிற பயத்தையும் பதட்டத்தையும் அதிகரிக்கும். ஸோ வயசு ஏறுனா நம்ம எக்ஸசைஸ் மூலமாகவும் உணவு மூலமாகவும் நம்மளை மீண்டும் புதுப்பிக்கிறதுக்கான வழிவகைகள் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நமக்கு குறையிறது பார்த்தீங்கன்னா தசை. வயசு ஏறும்போது நமக்கு சுகர், பிபி இது எல்லாமே அளவுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கணும். வயசு கூட ஆரம்பித்ததும் நமக்கு பிளட் சுகர் அதிகமாகும், மெட்டபாலிசம் குறைஞ்சு போகும், மூட்டுகள் பலவீனமாகும். இதை நாம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் மூலமாக சரி பண்ணிக்கலாம். எப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். 30 வயசுக்கு பிறகு நம்மளுடைய தசைகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். அப்போ நம்ம சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணலாம். அதாவது நம்ம சேர் இருக்கு இல்லையா, அதில் உட்கார்ந்து எந்திரிக்கலாம். தினமும் 10 முறை காலையும் மாலையும் இதை நாம் செஞ்சு வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்முடைய தசை பிடிப்புகள்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் 7 to 8 மணி நேரம் தூங்குறேன் அப்படின்னா அந்த தூக்கம் உங்களுக்கு போதும்னு நினைக்காதீங்க. நம்மளுடைய மெலட்டோனின் குறையும், மெட்டபாலிசம் மாறும். இதனால நமக்கு தூக்க நேரம் குறைஞ்சு தான் போகும். ஸோ இதை நாம் அதிகமாக தூங்கணும், டீப் ஸ்லீப் போகணும் அப்படின்னா உங்களுடைய செல்ஃபோனை இரவு நேரங்களில் தூங்குறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஆஃப் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்க போனோம்னா நல்லாவே தூங்கலாம். அதே மாதிரியே தூங்குறதுக்கு முன்னாடி நல்லா பிரீத்திங், இன்ஹிலும் அவுட்ஹிலும் நீங்கள் நல்லா கொடுக்கணும். ஸோ ஆழ்ந்த மூச்சு பயிற்சி நாம் கம்பல்சரி செய்யணும். இது நம்ம செஞ்சுட்டு படுக்கும்போது நிச்சயமாக டீப் ஸ்லீப் நமக்கு கிடைக்கும். வயசு ஆகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இன்சுலின் சென்சிட்டிவ் குறையும். நமக்கு ஏதாவது சாப்பிடணும்னு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும். முக்கியமாக இனிப்பு அதிகமாக நம்ம எடுக்கணும்னு தோணும். ஸோ இதை நாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஃபேட் கெயின் அதிகமாகிடும். அதே மாதிரியே எனர்ஜி நமக்கு ஸ்லோவாகிடும். ஸோ இது நமக்கு வராமல் இருக்கணும்னா நாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 to 15 நிமிஷம் ரொம்ப சிம்பிளான நடைப்பயிற்சி நாம் எடுத்துக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா எலும்பு நமக்கு தேய்மானம் ஆகிடும். இதெல்லாமே வயசானதுக்கு அப்புறம் வரும். இதை நம்ம வயசாயிடுச்சின்னு நம்ம மைண்டில் நினச்சாதான் அந்த எண்ணங்கள் நமக்கு வரும். அந்த மாதிரி இல்லாமல் நம்ம எப்பவும் போலவே இளமையாக இருக்கிறதுக்கு எலும்பு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஸோ அதை எப்படி பண்ணலாங்கிறதையும் பார்த்துடலாம். எலும்பு நம்மளுடைய எலும்பு வலி இல்லாமலே போனுடைய டென்சிட்டி குறையும். எலும்பு வலி தெரியவே தெரியாது. கீழே விழுந்தால் மட்டும்தான் நம்மளால அதை உணர முடியும். எலும்பை நாம் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறதுக்கு நடைப்பயிற்சி முக்கியமாக செய்யணும். கால்சியம் மட்டும் போதாது, மூமெண்ட்டு தேவை. அதாவது சேரில் உட்காந்துக்கிட்டே காலை குதிக்காலை கீழையும் மேலையும் கீழையும் மேலையும்னு சொல்லி நீங்கள் ஒரு 10 to 15 நிமிஷம் அழுத்தம் கொடுங்க. அது உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். பேலன்ஸ் நமக்கு சீக்கிரம் கிடைக்காது. ஸ்ட்ரென்த்து குறைஞ்சாலும் பேலன்ஸ் இல்லாமல் நம்மளால் கீழே விழுற மாதிரி போயிடுவோம். அப்போ நீங்கள் ஒற்றை காலில் நல்லா குதிக்காலில் வச்சு நீங்கள் நிற்கணும். இதை நீங்கள் ஒரு சின்ன சின்ன எக்ஸசைஸாக உட்காந்துக்கிட்டு செஞ்சாலும் சரி, நின்றுட்டு செஞ்சாலும் சரி, உங்களுக்கு எப்படி சௌகரியப்படுதோ அந்த மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி 2 கால்லையுமே குதிங்காலில் நில்லுங்க. நிற்கும்போது உங்களுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கிறதுக்கான சப்போர்ட்டு எல்லாமே கிடைக்கும். நம்ம ஒரு காலில் நில்லுங்கன்னு சொன்னோம் இல்லையா, அது ஒரு கிட்டத்தட்ட 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் நீங்கள் அதை நின்று பழகிக்கோங்க. அப்போது நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரியே 2 கால்லையுமே நிற்கலாம். நமக்கு தாகமே எடுக்காது. தாகமே எடுக்கலைன்னு தண்ணி குடிக்காமல் இருந்தோம் அப்படின்னா நமக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வந்துடும், தலைவலி அதிகமாகும். இதனால் நமக்கு மெட்டபாலிசம் மாறி போயிடும். ஸோ இது வராமல் இருக்கணும் அப்படின்னா நாம் அடிக்கடி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். தண்ணி தாகமே எடுக்கலைனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எப்படியாவது ஒரு 3 லிட்டர் நீங்கள் தண்ணி குடிக்கிறதுக்கு தயாராக இருந்துக்கோங்க. அது முதுமையை அதிகப்படுத்தும். ஸ்ட்ரெஸ்ஸு ப்ளஸ் சைலண்ட் கில்லர்னு கூட நம்ம சொல்லலாம். மெட்டபாலிசம் அதிகரிக்கும், பெல்லி ஃபேட் அதிகமாகும். ஸோ ஹார்மோன் இன்பேலன்ஸ் பண்ணாது. ஸோ நம்ம இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மூச்சு பயிற்சி கம்பல்சரி எடுத்துக்கணும். இந்த மூச்சு பயிற்சி 4 செகண்ட் நம்ம மூச்சை உள்ள இழுத்து நிறுத்தி அடுத்த 4 செகண்ட்ஸ் மூச்சை நம்ம மிக மெதுவாக வெளியே விடணும். இந்த எக்ஸசைஸ் ஒரு 5 to 10 முறை செஞ்சாலே போதுமானது. இப்போ வயசாயிடுச்சுன்னா நம்ம கொஞ்சமாக தான் சாப்பிடணும்னு நினைப்போம். அதாவது சாப்பாட்டை விட நமக்கு புரோட்டீன் ரொம்ப முக்கியம். ஸோ புரோட்டீன் உணவுகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுடைய சதைகள்லாம் டைட்டாக இருக்கிறதுக்கும் லூஸாக இருக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 20லேருந்து 30% நம்மளுடைய சதைகள் டைட்டாக இருக்கும். புரோட்டீன் எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் இது நமக்கு கிடைக்கும். ப்ளோத்திங், புவர் அப்சர்ப்ஷன் இது எல்லாமே நமக்கு
மந்தமாக இருக்கிறதுனால அது வந்து ஏற்படும். ஸோ இது இல்லாமல் இருக்கிறதுக்கு சின்ன எக்ஸசைஸ் இருக்குது, அதை பார்க்கலாம். அதாவது நல்ல தரையில் படுத்து ஒரு 10 முறை உங்களுடைய கால்களை நல்லா மேலே தூக்கி உங்களுடைய முழங்கால் வந்துட்டு உங்களுடைய நெஞ்சு பகுதியை அழுத்தம் கொடுக்குற மாதிரி நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுனீங்க அப்படின்னா மெல்லமாக தான் பண்ணணும், வேகமாக பண்ணக்கூடாது. முக்கியமானது எம்டி ஸ்டமக்கில் தான் நம்ம இந்த எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு குடல் மந்தமாகிறது இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி, அதாவது குறைந்த தரவீக்கம்னு சொல்லுவாங்க, இது வந்து அதிகமாக வந்து நம்ம உடம்புல சேர்ந்துரும். ஸோ இதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டயர்ட்னஸ் இருக்கும், சோர்வு இருக்கும், ரொம்ப ரொம்ப களைப்பாக இருப்போம். இதனால் நம்ம ரொம்ப வீக்காக இருப்போம்னு நினச்சிக்குவோம். இது வந்து நம்மளுடைய எண்ணங்கள் தான். ஸோ இது வராமல் இருக்கணும்னா நம்ம ஒரு 10 to 15 நிமிஷம் அடிக்கடி எழுந்து நடந்துக்கிட்டு இருக்கணும். நம்ம நடந்துக்கிட்டு இருந்தால் தான் நம்மளுடைய சோர்வு இது எல்லாமே வந்து குறையும். ஓகேங்களா? ஸோ நடைப்பயிற்சி நீங்கள் எவ்வளோ உங்களால் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுங்கள். ஈவினிங் நடக்கிறது பெட்டர். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உட்கார்ந்த வாழ்க்கை. அதாவது எனி டைம் நம்ம வந்து வயசாயிடுச்சுன்னா கம்பல்சரி அவங்களால எந்த மூமெண்ட்டும் பண்ண முடியாது, வேலைகளும் செய்ய முடியாது. அதிகமாக உட்காந்துக்கிட்டே நாம் இருப்போம். ஸோ அந்த அதிகமாக உட்கார்ற நேரங்களில் சின்ன சின்ன எக்ஸசைஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி சேரில் உட்காந்துட்டே குதிக்காலில் தூக்கி அமுத்துறது, இந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம். அதே மாதிரி கை கால்களை நீங்கள் உட்காந்துக்கிட்டே அசைங்க. கூடவே வந்துட்டு நீங்கள் உட்காந்துக்கிட்டே இல்லாமல் நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். முக்கியமான விஷயம், உட்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக நம்ம உடல் வந்து பலவீனமானோம். ஸோ அதை வந்து நீங்கள் அதிகமாக உட்காராமல் நல்லா ஆக்டிவாக இருக்கிறதுக்கு உங்களுடைய எண்ணங்களையும் உங்களையுமே நீங்கள் தயார் பண்ணணும். அதுக்கு நடைப்பயிற்சி இதுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். முதுமை வந்து ஒரு தண்டனை கிடையாது, அது வந்து வாழ்க்கை முறையோடைய ரிஃப்ளெக்ஷன். அது ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முதுமை வந்துருச்சு அப்படின்னா நாம் நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி நம்மளுடைய உடலையும் மனதையும் ரொம்ப ரொம்ப தைரியமாக நம்ம வச்சுக்கணும். நம்ம கையில் தான் இது இருக்குது. முதுமை வந்துருச்சுன்னு நீங்கள் மனதில் நினச்சிங்கன்னா அது கம்பல்சரி முதுமையாக தான் இருக்கும். சதைகளுக்கு மட்டும்தான் வயதாகும், மனதிற்கு எண்ணங்களுக்கெல்லாம் வயதே ஆகாது. ஸோ உங்களுடைய பழைய நினைவுகளை நல்லா அழகாக அசை போட்டுட்டு அன்றைய நாளை முதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே எடுத்துட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். ஆரோக்கிய யுகம் அமைப்போம். நாளைக்கு வேறொரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் வசந்தி. மறக்காமல் நம்ம யோகம் வெல்னஸ் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.